மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும், இங்கு கூடியிருக்கும் நண்பர்கள், தோழர்கள், உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்று முனைவர் டாக்டர் வசந்தி தேவி எனக்கு, வசந்தி ஆண்டி அனைவரையும் விட்டு சென்றார். மிகப்பெரிய அதிர்ச்சி, வேதனையை விட்டு நானும் இன்னும் மீண்டு வரல. இங்க இருக்கக்கூடிய பலர் நீங்களும் மீண்டு வந்திருக்க மாட்டீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட கடைசி நொடி வரை அவங்க இயங்கிக் கொண்டிருந்த அனைத்து தளங்களிலும் கல்விக்காக, மனித உரிமைக்காக, சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக, சாதிய ஒழிப்புக்காக, பெண் விடுதலைக்காக அவங்க பணியாற்றிய அனைத்து களங்களிலும் செயல்பட்டு கொண்டேதான் இருந்தார். செயல்பட்டு கொண்டிருக்கும் போதுதான் அவர் கடைசி மூச்சை விட்டார். உங்க அனைவருக்குமே தெரியும், பல மகளிர் கல்லூரிகளில் முதல்வராக, பேராசிரியராகவும் முதல்வராகவும் இருந்திருக்கிறாங்க. பிரசிடென்சி காலேஜ்ல, சென்னை பிரசிடென்சி கல்லூரி, குயின் மேரிஸ் காலேஜ், கும்பகோணம் விமென்ஸ் ஆர்ட்ஸ் காலேஜ் உடைய பிரின்சிபலாக இருந்திருக்கிறாங்க. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தராக இருந்திருக்கிறார். தமிழக மகளிர் ஆணையத்தின் தலைவராக இருந்திருக்கிறார். பிளானிங் கமிஷன், திட்டமிடல் குழுவின் உறுப்பினராக இருந்திருக்கிறார். சரி, இதெல்லாமே செஞ்சுட்டோமே, ரிட்டையர் ஆயிட்டாவது கொஞ்சம் ஆகான்னு உட்காருவோமா அப்படின்னு அவங்க ஒரு நொடியும் உட்காரல. பலதரப்பட்ட சிவில் சமூக மக்கள் இயக்கங்கள், போராடக்கூடிய மக்களின் பக்கம் நிற்கக்கூடிய இயக்கங்களின் பக்கம் வசந்தி தேவி என்றுமே நின்றார் என்பதற்கு சாட்சியாக தான் அவர் களமாடிய அனைத்து தளங்களில் இருந்தும் இவ்வளவு பேரும் வந்திருக்கிறோம் என்று. அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் தான் செஞ்சிட்டோம் அப்படின்னு ஏன் அந்த அரசியலை மட்டும் ஏன் விட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு அரசியலிலும் அவர் இறங்கி இருந்தார். அது உங்க அனைவருக்குமே தெரியும். எந்த சீட்ல நின்னா கட்டாயமாக தோற்கடிக்கப்படுவோம் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். அப்போதும் அப்ப அவங்களுக்கு வயசு இது 10 ஆண்டு காலம் தான் சொல்லும் போது 77 வயதில் ஏப்ரல் மே மாதம் வெயிலில் அந்த குட்டி யானை மீது ஏறி வட சென்னையின் ஒவ்வொரு ஆர்கே நகர் பகுதியின் ஒவ்வொரு தெருவிலும் களமாடியவர் திருமிகு வசந்தி தேவி என்பதையும் நான் இங்கு பெருமையோடு நாம் அனைவருமே நினைவு கூற வேண்டிய ஒரு தருணத்தில் தான் இன்று இருக்கிறோம். கடைசியாக இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அமைப்புகள், இந்த நிகழ்ச்சியை நடத்துவது ஓர் அமைப்பு, 2 அமைப்பு கிடையாது. கல்வி சார்ந்த அமைப்புகள், யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர்ஸ், சுற்றுச்சூழல் அமைப்புகள், மனித இயக்க அமைப்புகள், அவர் நெருக்கமாக பல மக்கள் இயக்கங்களோடு, என்ஜிஓஸோடு, சிவில் சமூக அமைப்புகளோடு தொடர்பில் இருந்திருந்தார். அந்த அனைத்து அமைப்புகளும் சேர்ந்து வழிநடத்தக்கூடிய, ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த நினைவேந்தல் நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடைசியாக நாம் அனைவரும் பேச இருக்கின்றோம், நமது நினைவுகளை பகிர இருக்கின்றோம். வசந்தி தேவி அவர்களை பற்றிய நமது நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும் போது யாருக்குமே ஒரு 5 நிமிஷத்துல பேசி முடிக்கணும் அப்படிங்கிற அந்த நிபந்தனையை கொடுத்தோன்னா கோபமா தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவ்வளவு நினைவுகள், அவங்க ஃபோர்ஸ் ஆஃப் அ பர்சனாலிட்டி, அவர்களுடைய இருப்பு என்பது, ஆளுமை என்பது, அந்த ஆளுமையின் ஈர்க்கக்கூடிய, அனைவரையுமே ஈர்க்கக்கூடிய சக்தி என்பதனால் யாருமே 3-5 நிமிடத்தில் பேசுவது சிரமப்படுவோம். ஆனாலும் தோழர்களே, நண்பர்களே, பேசக்கூடிய அனைவருமே 3 to 5 நிமிடத்திற்குள் தயவு கூர்ந்து பேச வேண்டும். 5 நிமிடங்களை நீங்கள் தாண்டி விட்டீர்கள்னு நோட்டு வந்துச்சுன்னா தயவு செய்து கோபப்படாதீர்கள் என்பதையும் கூறி, மீண்டும் ஒரு முறை இது ஒரு காமன் பிளாட்ஃபார்ம். தோழர், முனைவர், டாக்டர், போராளி, கல்வியாளர், மனித உரிமை போராளி, சாதி ஒழிப்பு போராளி, பெண் விடுதலை போராளி டாக்டர் வசந்தி தேவி அவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு காமன் பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைப்பும் அவரோடு பல ஆண்டு காலங்கள் நெருக்கமாக பயணித்திருக்கிறோம் என்பதையும் சொல்லி எனது வரவேற்புரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.